வட்டி மேல் வட்டி கட்ட வேண்டாம். கடன் தீர்க்கும் நல்ல நேரம். தெரியுமா உங்களுக்கு? அன்றாட நம் வாழ்க்கையில் கடன் பற்றிய பல்வேறு பழமொழிகளை நம் முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர். அதனால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த எளிய நிலை மனிதர்களுக்கு கடன் என்பது பாகற்காயை விட கசப்பாக தெரிந்தது. உதாரணமாக, கால் வயிற்று கஞ்சி குடித்தாலும் கடனில்லா கஞ்சி குடிக்க வேண்டும் என்பது நம் முந்தைய சந்ததிகளின் விருப்பம். கடன்தான் ஒருவருடைய தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வித்தாகும். அனைத்து பிரச்சனைகளும் கடனில் இருந்தே ஆரம்பிக்கிறது என்றால் அது மிகையாகாது. நண்பர்களை நன்றி கெட்டவர்கள் ஆக்குவதும், உற்றாரை ஊதாரியாக்குவதும், உறவினர்களை உருப்படாதவர்கள் ஆக்குவதும், சுற்றத்தை சொல்லி ஆக்குவதும் சாட்சாத் இந்த கடனில் இருந்தே தொடங்குகிறது. இத்தகைய கடன்களை எந்த நேரத்தில் வாங்கக்கூடாது என்பதையும், எந்த நேரத்தில் அதனை அடைக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கடனை தவிர்ப்பதற்கும் கடனை அடைப்பதற்கும் பல்வேறு வழிமுறைகளை ஜோதிட வல்லுநர்கள் நமக்கு அளித்துள்ளனர். இவற்றில் முதன்மையானது ஒருவரது ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் செல்லும்போது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். குளிகை நேரத்தை கடனை அடைக்க பயன்படுத்த வேண்டுமே தவிர எப்பொழுதும் அந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது. அவரவருடைய சந்திராஷ்டம நாட்களில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உத்தமம். கோச்சாரத்தில் குரு சர்ப்ப கிரகங்களுடன் சேர்ந்து நிற்கும்போது புதிய கடன்களை வாங்கக்கூடாது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவை நடைபெறும்போது கடன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வாங்கக்கூடாது. மாறாக கடன் அடைப்பது சிறந்ததாகும். செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் பகல் 12 முதல் 1:30க்குள் கடனில் சிறு பகுதியை கட்டினால் கூட திரும்ப திரும்ப கடன் தொகையை முழுவதுமாக கட்டி முடித்து விடலாம். குலதெய்வம் கோவிலுக்கு மாதந்தோறும் சென்று வாருங்கள். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்றும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்றும் சென்று வரலாம். மேற்கூறிய ஜோதிட பரிகாரங்களை முழு மனதுடன் செயல்படுத்துவதன் மூலம் நம்முடைய கடனில் இருந்து நிச்சயம் வெளியில் வந்துவிடலாம் என்பது ஜோதிட நிபுணர்களின் நம்பிக்கை. கடன் வாங்கும் சூழ்நிலைகளை பொறுத்தே கடன் வாங்குபவரின் நடத்தை கவனிக்கப்படுகிறது என்பதை கடன் வாங்குபவர் உணர வேண்டும். எந்த சூழ்நிலையில் கடன் நாம் வாங்குகின்றோம், கடன் வாங்கும் பொழுது எந்த வாக்குறுதியில் கடன் வாங்குகின்றோம், கடன் கொடுப்பவரின் மனநிலை, பொருளாதார நிலை ஆகியவைகள் இருவருடைய நட்பினை பரஸ்பரம் ஆக்குவதில் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன என்பதை மனதில் கொண்டே கடன் கொடுப்பவரும் கடன் பெறுபவரும் செயல்பட வேண்டும். ஆக மொத்தத்தில் கடனில்லா வாழ்க்கை கரையில்லா மனிதனை உருவாக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை.